2014 மட்டும் பச்சை கலர் டிஷர்ட்டு அந்த பாலமேட்டில் பிடிச்சிருக்க மாதிரி திருச்சியில் வெங்கல சிலை தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய எனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் ஒரு சந்தோஷம். இந்த புகைப்படம் வந்து சேர்ந்துருக்குன்னா அது வந்து மீனாட்சி தாய் கொடுத்த அருளான்னு தெரில, என் தாய் தாப்பன் செஞ்ச புண்ணியமான்னு செஞ்ச தெரில. இவ்வளோ காலையில் பிடிக்கிற இவ்வளோ மாடுகளை பிடிக்கிற இந்த புகைப்படத்தை சேகரித்து வைக்கிறனால தான் விரட்டி பிடிச்சது தான் இன்றைக்கி வரைய ஏறத்தால் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயும் சுல்லானா இருந்தாலும் சுருக்காக இருப்பான்னு சொல்லுவாங்க. பயந்த குடும்பத்தில் பிறக்கலை, நல்ல வீரமான குடும்பத்தில் பிறந்தேன். தச்சாலும் கூட என்னுடைய தாய் உட்கார வச்சு கறி குழம்பும் விடக்கோழி அடித்து சாப்பாடு போட்டு என்னை உடல் தகுதியை ரெடி பண்ணி ஒவ்வொரு ஜல்லிக்கட்டில் தொடையை இங்கிட்டு குத்தி இங்கிட்டு ரெண்டாக பொழந்து வந்துருக்கு, தொடையே ரெண்டாக தெரிச்சிருக்கு. இவங்க கொடுக்குற ப்ரைஸ், ஒவ்வொரு ஜல்லிக்கட்டில் கொடுக்கக்கூடிய ப்ரைஸு என்னுடைய கெணுக்கால், ஒவ்வொரு வீரனுடைய கெணுக்கால் மசருக்கு சம்பந்தம் அந்த ப்ரைஸு. 2014 ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. ஆவண பதிவாக போடுங்க. இவர் இந்த வீரர் இத்தனை காளைகளை பிடிச்சார், இத்தனை புகைப்படம் வச்சிருக்காருன்ற வீடியோ போட முடியுமா? சக வீரருக்காண்டி நான் விட்டு கொடுத்துட்டேன். ஒரு குரூப்பாக வந்து உள்ள களத்தில் இறங்கி விளையாடி மற்ற வீரர்களை வந்து இடையூறு செஞ்சு அவங்க நண்பர்கள் வின் பண்ணுறதுக்காக ஒரு ஒட்டுமொத்த குரூப்பே விளையாடுறாங்க பார்த்தீங்களா? கார் பைக்கு வேணாம். உலக புகழ்பட்ட அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதலாக கார் பைக்கு வேணான்னு சொல்லி இந்த பிரைஸுகளை முதல் பிரைஸ் இன்னைக்கு வாங்குறேன், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போறேன். இந்த பிரைஸ் இந்த கார் பைக் இதோட தொடங்கின்னு சொன்னேன். இப்போ காயம்படாம அந்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதியினால கொல்ல பேர் உயிரிழந்திருக்கோம். தம்பி அரவிந்து பாலமேடு வாடிவாசலுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய வீடு, தன்னோட தாய் தினந்தோறும் அந்த வாடிவாசலை பார்த்து செத்துக்கிட்டே இருக்கு அந்த தாய். ஜல்லிக்கட்டில் உன் கொடுக்குற காரு பைக்கு, நீ கொடுக்குற எந்த இளவும் எங்களுக்கு வேணாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் சிறு தினங்களில், குறிப்பாக 2025 ஜனவரி மாதம் அப்படின்னாலே வந்து குறிப்பாக வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறத விட இந்த பொங்கல் தினம் அப்படின்னாலே வந்து தென் மாவட்டங்களில், குறிப்பாக வந்து மதுரை மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மனசில் என்ன ஞாபகத்து வரும் அப்படின்னா வந்து ஜல்லிக்கட்டு போட்டி தான். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உலக பிரசித்தி பெற்ற, உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டாக நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை மாவட்டம் மட்டும்தான். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் 3 இடங்களில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். ஒன்று வந்து அவனியாபுரம், 2வது பாலமேடு, 3வது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இந்த 3 இடங்கள்லையுமே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடத்தப்படும். குறிப்பாக அலங்காநல்லூரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாகவே வந்து அந்த பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஜல்லிக்கட்டாகவும் இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வந்து பங்கேற்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த மாடுபிடி வீரர்களும் சரி, இந்த காளையோட உரிமையாளர்களும் சரி, அந்த 3 நாட்கள் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு கிட்டத்தட்ட இந்த 1 வருடம் முழுவதும் அவங்க வந்து பயிற்சி எடுப்பாங்க. குறிப்பாக மாடுபிடி வீரர்கள் அதற்கு தனியாக பயிற்சி எடுப்பாங்க. காளையுடைய உரிமையாளர்கள் அந்த காளைக்கு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சின்னு கொடுப்பாங்க. தற்போது நம்மோட இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பற்றி மிகவும் டீட்டெயில்டாக பேசக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நபர் தான் இருக்கார். கிட்டத்தட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளையை களத்தில் களம் காண்டு இந்த காளையை அடக்கியிருக்கக்கூடிய, இந்த இதில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய முடக்கத்தான் மணி அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே வந்து உங்களுடைய பெயர் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு போட்டி, அந்த ஜல்லிக்கட்டுடைய அந்த முத்திரை அப்படின்றப்போ உங்களுடைய போஸ்டரில் அந்த உங்களுடைய ஃபோட்டோ பார்த்த ஞாபகம் இருக்குது. அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லலாமா? ஆமாம், அது 2014 ஆண்டு பாலகுமார் சோமு அவர் எடுக்கப்பட்ட புகைப்படம். அதுதான் 2014 ஆண்டு பச்சை கலர் டிஷர்ட்டு அந்த பாலமேட்டில் பிடிச்சிருக்க மாதிரி திருச்சியில் வெங்கல சிலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வச்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆப்போசிட்டில் ரவுண்டானத்தில் வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய எனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் ஒரு சந்தோஷம். அந்த வச்ச அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் கடைக்கோடி மனிதர்கள் வரை இந்த புகைப்படம் வந்து சேர்ந்துருக்குன்னா அது வந்து
மீனாட்சி தாய் கொடுத்த அருளான்னு தெரில, என் தாய் தாப்பன் செஞ்ச புண்ணியமான்னு செஞ்ச தெரில, இல்லை மக்கள் கொடுத்த ஆசீர்வாதமான்னு தெரில. இத்தனை மக்கள் இத்தனை வீரர்கள் மத்தியில் நம்மளுடைய புகைப்படம் உலகத்தில் கடைக்கோடி தமிழர்கள் வரை இந்த புகைப்படம் வந்து சேர்ந்துருக்குன்னா என்னுடைய மாடு பிடிச்ச புகைப்படம் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுவாக வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே வந்து ஒரு வீரம் விளைஞ்ச மண்ணில் வந்து இந்த வீர விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக வந்து ஜல்லிக்கட்டு களத்தில் வந்து வருடம் நாங்களும் பல வீரர்களை பார்க்குறோம். ஒரு வருடம் வந்து ஒரு வீரர் வந்து வெற்றி பெறுவாங்க, அடுத்த வருஷம் அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம், இல்லை 2-3 வருஷங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் 4000 காளைகளை வந்து அதுவும் சான்றுடன் வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டோம். அதுவும் வந்து வீடியோ சான்றுடன் வந்து 4000 காளைகளை வந்து அடக்கியிருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்திருக்கு, அந்த வெற்றியும் கண்டிருக்கீங்க. எப்படி இது சாத்தியம்? இது எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்கும் பொழுதே என்னுடைய வேகத்தையும் பார்த்து என்னுடைய நண்பர் வந்து ஜெயபால்னு சொல்லி ஆலமரத்தில் என்னுடைய உயிர் நண்பர் அவர் தான் என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி உன்னுடைய ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து வைக்கணும், வாழ்நாளில் இன்றைக்கி பிடிக்கிற மாடு நாளைக்கு நினைவுக்கு வராது, ஒரு புகைப்படமானது இருந்தால் மட்டும்தான் வாழ்நாள் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவேன்னு சொல்லி என்னுடைய நண்பர் சொன்னனால என்னுடைய தம்பி வெற்றி, நேபாள் ஜெயபால், இவங்க சிவா, இவங்க சொல்லி தான் எனக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. இவ்வளோ காளையில் பிடிக்கிற இவ்வளோ மாடுகளை பிடிக்கிற இந்த புகைப்படத்தை சேகரித்து வைக்கிறனால தான் விரட்டி பிடிச்சது தான் இன்றைக்கி வரைய ஏறத்தால் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயும் சுல்லானாக இருந்தாலும் சுருக்காக இருப்பேன்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஆள் சிகப்பாக இருப்பேன், ஆள் பார்த்தா எல்லாரும் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பேன். எல்லாரும் பார்த்தனே மணியா அப்படின்னு சொல்லி கை கொடுத்து பேசுவாங்க வைப்பாங்க. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயும் போனாலும் குடி போதை இல்லாமல் மது போதை இல்லாமல் என்னுடைய தாய் தாப்பனுடைய ஆசீர்வாதத்தோடைய களத்தில் இறங்கியிருக்கேன். பயந்த குடும்பத்தில் பிறக்கலை, நல்ல வீரமான குடும்பத்தில் பிறந்தேன். தச்சாலும் கூட என்னுடைய தாய் உட்கார வச்சு கறி குழம்பும் விடக்கோழி அடித்து சாப்பாடு போட்டு என்னை உடல் தகுதியை ரெடி பண்ணி களத்தில் பிடிச்சிட்டு போடாமானே முதல்ல நம்மளுடைய ஊருக்கு பெருமையை சேரு, அப்புறம் என் தாய்க்கு பெருமை சேரான்னு சொல்லி எனக்கு அனுப்புனாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜல்லிக்கட்டில் தொடைய இங்கிட்டு குத்தி இங்கிட்டு 2 பொழந்து வந்திருக்கு, தொடையே 2 தெரிச்சிருக்கு. ஜல்லிக்கட்டு போட்டி அப்படின்னாலே வந்து பொதுவாக ஒரு வீரம் அப்படின்றத நம்ம வந்து சுட்டி காட்டி விரும்புவோம் பொதுவாகவே. ஆனால் வந்து பரிசு பொருளுக்காக தான் வந்து ஜல்லிக்கட்டு வீரர்கள் வந்து ரொம்ப அந்த சண்டை போட்டு ஆக்ரோஷமாக விளையாடுறாங்கன்ற ஒரு பேர் வந்து வெளியே வந்து பேசப்படுது. இப்போது ஒரு 4000 காளைகளை அடக்கக்கூடிய ஒரு வீரராக வந்து நீங்கள் எதை மையப்படுத்தி போகிறீங்க? உங்கள் சரி காளைகள் அடக்குனா நமக்கு வந்து தங்க காசு, காரு, இருசக்கர வாகனம் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுக்குறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் போய் விளையாட போகிறீங்களா, இல்லை என்ன காரணத்துக்காக இவ்வளோ ஆர்வம்? பேர் முதல்ல பேர், ஊரோடைய பேர், அந்த ஊரோடைய பேருக்கு அடுத்து தன்னுடைய பேர் பதிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த களத்தில் வந்து மதுரை மாநகரம் மட்டும் இல்லை தென் மாவட்டமே பேர் பதிக்கணும், என் ஊரோடைய பேர் பதிக்கணும், என்னுடைய தாய் தாப்பனுடைய பேர் வெளியே வரணும், நான் வீரன் அப்படின்ற ஒரு அந்த பேரை பதிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த தமிழகத்தில் உசுர கெணுக்கால் மசருக்கு சமமாக நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள். என்னது உசுர கெணுக்கால் மசருக்கு சமமாக இருக்கக்கூடிய என்னுடைய பண்பாடும் என்னுடைய பாரம்பரிய என்னுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய மாவீரர்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காளை உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும். இவங்க கொடுக்குற பிரைஸ், ஒவ்வொரு ஜல்லிக்கட்டில் கொடுக்கக்கூடிய பிரைஸு என்னுடைய கெணுக்கால், ஒவ்வொரு வீரனுடைய கெணுக்கால் மசருக்கு சமந்தான் அந்த பிரைஸ். அழகாபுரி, கல்லுக்கோட்டை, கருப்பு கோயில் மாடு மாண்புமிகு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கொடுத்துள்ளார்கள். மாடு சூப்பர் மாடு, வெட்டி பெற்ற ஒரு சைக்கிள். இல்லை முன்றைய காலகட்டங்கள் மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீரர்கள் தேர்வு செய்ததாக இருக்கட்டும், பொதுவாக வந்து நிறைய பேர் மத்தியில் நீங்கள் பிடிச்ச களம் கண்டு அது வெற்றி பெறதும் சரி, இன்றைக்கி வந்து ஒரு சிண்டிகேட் பண்ணி இவங்களுக்குள்ள தான் வந்து மாடுபிடி வீரர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நண்பர்களாக சேர்ந்து உள்ளே வர்றது, இந்த ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆட்கள் மட்டும் தான் பிடிக்கிற மாதிரி, மற்றவங்கெல்லாம் பிடிக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகிற தன்மை. இப்போ அவனியாபுரம்னா ஒருத்தர் தான் வின் பண்ணணும், பாலமேடுனா ஒருத்தர் தான் வின் பண்ணணும், அலங்காநல்லூர்லாம் ஒருத்தர் தான் வின் பண்ணணுன்றது டிக்ளேர் பண்ணிட்டே வந்துடுறாங்களோன்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபடுது. உண்மைதான். இப்போ ஜல்லிக்கட்டில் அனைவரும் நாம் வந்து சமமான வேணும்ன்றோம். முடக்கத்தான் மணி பிடிச்சிட்டான் அப்படின்னே இன்னொரு வீரனுக்கு ஒரு நம்பாது, அந்த காழ்ப்புணர்ச்சி வேணான்றோம். நானும் அவனும் சக வீரனாக தான் நம்ம நினைக்கிறோம். என்னை வந்து தனித்துவமாக பார்க்காதேன்னு சொல்கிறோம். அந்த தனித்துவம்ன்றது வேணான்றேன், நான்ற ஆணவ வேணான்றேன். என்னை வந்து சக மனிதனாக பாரு, சக வீரனாக பாருன்னு சொல்கிறோம். நான் கிட்டத்தட்ட ஏறதால் 1996 கிட்டத்தட்ட 55 இடத்துல சிறந்த வீரர் வாங்கிட்டேன்ற அந்த தனித்துவத்தை பார்க்காதேன்னு சொல்கிறோம்.
என்னை சக வீரனா பாருன்றோம். அந்த தனித்துவத்தை காழ்ப்புணர்ச்சி உண்டு பண்ணாதேன்னு சொல்றோம் அந்த விழா கமிட்டியை. தொடர்ச்சியாக அந்த விழா கமிட்டிகிட்ட சொல்றோம், ஜல்லிக்கட்டு மாணவர்கள் போராடி கொடுத்தது அனைவருக்குமான ஒரு பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பாதுகாக்கணுமா, இவங்க கலாச்சாரத்தை அழிச்சுக்கிட்டு வராங்க. ஆமா, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் சொன்னப்போ அந்த போராட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுடைய அந்த பரிசு பொருட்கள் வந்து இவ்வளவு பெருசா வந்து பேசப்பட்டது இல்ல. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி இந்த பரிசு பொருள்? அந்த 2016ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டுல பிரைஸ் போட்டாங்க. அன்னைக்கும் அந்த ஜல்லிக்கட்டுல நான் தான் அங்க அலங்காநல்லூர்ல சிறந்த வீரருக்கு தேர்வுப்பட்டேன். அதுலேயும் மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி நடந்துச்சு. இப்போ ஜல்லிக்கட்டில் கம்பார்சிங் இல்லாமல் எப்படி ஒரு சிறந்த வீரனை யாரும் கொடுக்க முடியும்? அவர் பிடிச்ச புகைப்படத்தை தமிழகத்துக்கு கொண்டு வரணுமா இல்லையா, வீடியோ கொண்டு வரணுமா இல்லையா? 2014ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு, ஆவணப்பதிவாக போடுங்க. இவர் இந்த வீரர் இத்தனை காளைகளை பிடிச்சார், இத்தனை புகைப்படம் வச்சிருக்காருன்ற வீடியோ போட முடியுமா? சக வீரருக்காண்டி நான் விட்டு கொடுத்துட்டு வந்தேன். போ, பிரைஸ் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய மானம் முக்கியம், தன்மானம் முக்கியம், உறவு முக்கியம் விட்டு கொடுத்துட்டு வந்தவன். அப்போ வந்து சரியான 2014ஆம் ஆண்டு முதலாக போட்டது. அதுக்கப்புறம் 2003 வருஷம் கடந்த காலத்தில் 3 வருஷம் கழிச்சு 17ல போட்டாங்க. மிகப்பெரிய ஒரு 15 டீப்பு பேஜுக்கு 100 பேர் 15 வீரர்கள் உண்மையான ஆர்மியா நின்றுருக்கேன். இந்த கார் பைக்கு அரசியல் பைக்கை பார்த்துட்டு அன்னைக்கே ரொம்ப எனக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. அலங்காநல்லூர்ல நான் பிரைஸ் வாங்குறத காட்டியும் இப்படிலாம் சட்ட பலியனை போட்டு பிடிச்சி இழுக்கிறாங்களே. ஒரு ஆள் ஒரு தனித்துவமான ஒரு வீரத்தை வெளிப்படுத்தும் போது சட்டையை பிடிச்சிக்கிறான், பலியனை பிடிச்சிக்கிறான், உள்ள வந்து கெடுக்கிறான். அப்ப இவ்வளவு இம்சையை தாண்டி உண்மையான ஆர்மியா நின்று 15 பேட்சை வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். 1500 வீரர்களை உண்மையான ஆர்மியா தான் இன்னைக்கு வரை களத்துல மாடு பிடிச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு பயிற்சி பெற்றவர், இவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர், உங்களுக்கே இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும்போது புதிதாக வரக்கூடிய இளம் வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் பல்வேறு ஆர்வங்கள் இருக்கும். இப்போ அவங்க ஆட்கள் வந்து உள்ளே வந்து களம் காண்டு விளாடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான சிண்டிகேட் மெம்பர்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு குரூப்பாக வந்து உள்ள களத்தில் இறங்கி விளையாடி மற்ற வீரர்களை வந்து இடையூறு செஞ்சு அவங்க நண்பர்கள் வின் பண்ணுறதுக்காக ஒரு ஒட்டுமொத்த குரூப்பே விளாட்றாங்க பார்த்தீங்களா? இது எப்படி சாத்தியமாகும்? இதில் எல்லா வீரர்களையும் சொல்ல முடியாது பிரதர். இதுலேயும் உண்மையான ஆர்மியாக விளாண்டவங்க சில தம்பிகள் இருக்காங்க. சில பேர்கள் செய்கிற தவறு, ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் பதம். அப்போ ஒருத்தர் செஞ்சாலும் ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கான இந்த பார்வையாக மாறுது. இந்த பார்வையிலிருந்து நம்ம வெளியே வரணும். 2017ஆம் ஆண்டு அந்த கார் பைக் கொடுக்கும்போது கூட அந்த பரிசுகளை நம்ம வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு போகும்போது நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த இதை வந்து மாற்றிட்டு 2018ஆம் ஆண்டு இந்த கார் பைக்கு வேணாம், உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதலாக கார் பைக்கு வேணான்னு சொல்லி இந்த பிரைஸுகளை முதல் பிரைஸ் இன்னைக்கு வாங்குறேன், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போறேன், இந்த பிரைஸ் இந்த கார் பைக் இதோட தொலைங்கன்னு சொன்னேன். இந்த ஆதரவற்ற குழந்தை முதல் ஜல்லிக்கட்டில் 2014ஆம் ஆண்டுல முதல் பிரைஸை வாங்கி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வீரராவு கலெக்டருக்கு மத்தியில் நம்ம ஒப்படைச்சோம். எதனால? இது வேணாங்க, பொதுவான ஒரு விழாவா நடத்துங்க, இது எங்களுக்குள்ள அன்னை தம்பிக்குள்ள அந்த கார் பைக் வாங்கன்ற கால மோதல்ல சண்டை போடுறான். இவனை இடிக்கிறான், அவனை இடிக்கும் போது டே நான் யாரும் தெரியுமா, டே நீ யாரும் தெரியுமா, டே அங்க போகும்போதுன்றா, இவன் இங்க பலியில பிடிச்சி இழுக்கிறான், அவன் இவனை போட்டு அடிக்கிறான். அப்ப இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலை உண்டு பண்ணும்போது இதை விரைவில் வந்து அதை நிப்பாட்டிட்டு அனைவரும் பிடிங்க, எல்லா பேரும் பிடிங்க, முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை அள்ளி மோந்த அளவு குடிச்சிட்டு போன்னு சொல்லி நீ அனுப்பணும். நீங்கள் அதே மாதிரி சொல்கிற மாதிரி இப்போ வெற்றி பெற்ற வீரருக்கு வந்து காரு பரிசு இல்லை பைக் பரிசுலாம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. இது அவங்களே வந்து தேர்வு எடுத்து பண்ணி எத்தனை காளைகள் பிடிச்சிருக்காங்களோ அந்த அடிப்படையில் பண்ணுறாங்க. இப்போது மற்ற வீரர்கள் குறிப்பாக வந்து ஜல்லிக்கட்டை வந்து பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரராக பங்கேற்கக்கூடிய வீரர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அவங்களுக்கு பெரிய அளவில் காயம் ஏற்பட்டு அடுத்து அவங்க வாழ்வாதாரமே வந்து கேள்விக்குறியாகக்கூடிய அளவு சூழ்நிலை ஆயிடுது. அவங்களுடைய எதிர்காலங்கள்லாம் என்ன? ஏன் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் சைடில் என்ன விஷயங்கள் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இது ஏதோ ஒரு பழமொழியாக இருக்குது. முதல்ல ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு வீரனுக்கு, ஒரு காளை உரிமையாளருக்கு மருத்துவ உதவி வேணும்னு சொல்லணும். மருத்துவம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு வீரன் சாமியை கும்பிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு விபூதி உடுத்து போருக்கு சென்று வாடாமானன்னு சொல்லி பாரம்பரியத்துக்கு களத்துக்கு அனுப்பிவிடுற ஒரு தாய், அந்த தாய் மயம் வருவான் அப்படின்னு சொல்லி எத்தனை நேரம் உத்து பார்த்துக்கு இருப்பான். அப்போ காயம்படாமல் அந்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதியினால் கொல்ல பேர் உயிரிழந்திருக்கோம். தம்பி அரவிந்து பாலமேடு வாடிவாசலுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய வீடு, தன்னோட தாய் தினந்தரும் அந்த வாடிவாசலை பார்த்து செத்துக்கிட்டே இருக்கு அந்த தாய். எதனால? பாலமேடு அரவிந்து இறந்த காரணம் வந்து மருத்துவம் இல்லாதனால. ஏங்க,
50 மீட்ரு 40 மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஐசு ஒரு ரெடிமேடு கேரவனை கொண்டு வந்து சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு ரெடிமேடு ஒரு மருத்துவ இது வசதியோ ஒரு கேரவனவே கொண்டு வந்திருக்கலாம். அந்த இடத்துல நிற்க வேண்டிய இடத்துல விஐபி வண்டி இருந்தா இந்த உயிருக்கு போராடி கொடுக்க. இது மட்டைக்கும் பந்துக்கான விளையாட்டு இல்லை, கொம்புக்கான போருக்கு தம்ப ஒரு இந்திய நாட்டோ சாரி எதிரி நாட்டோடைய பீரிங்கி குண்டு கூட அவ்வளோ முனையா இருக்காது. மாட்டின் கொம்பு மல்லிகைப்பூ கூட கோர்க்கலாம். அதில் வந்து கிழிச்சு இங்கிட்டு குத்தி இங்கிட்டு வர்ற இடத்துல 1/2 கிலோமீட்டர் தூக்கிட்டு போனால் ஒரு வீரனுக்கு உயிரிழப்பு ஆகுமா ஆகாதா? அது மாதிரி தம்பி அரவிந்த உயிரிழந்திருக்கு. அது போல பல அரவிந்த உயிரிழந்து இந்த மண்ணில் துடிச்சுக்கு இருக்கோம், இது பண்ணிக்கிருக்கோம். எத்தனை அரவிந்த உயிரிழந்திருக்கோம்? அரவிந்து போல பல உயிரிழந்து தன்னுடைய தாய் டெய்லி வாடிவாசலை பார்க்குது, தினந்தூரம் அந்த வாடிவாசலை பார்த்து அழுகுது. அவன் என்ன செஞ்சான்? மாடு குத்திருச்சு, அவனை தூக்கிட்டு போய் உடனடியாக கொண்டு போய் காப்பாற்றிருக்கான். கம்பி வேலையை பிடிச்சி அப்படியே உட்காடுறான். அவனுக்கெல்லாம் மருத்துவ ரீதியாக சர்ஜரி டாக்டர் இருந்தா உடனடியாக அவன் அரவிந்த காப்பாற்றிருக்கான். ஒரு நல்ல வீரன். அந்த வீரனை போல தமிழகத்தில் எத்தனையோ வீரன். அந்த வீரனுக்கு நம்ம வந்து மருத்துவ வசதி வேணும். ஜல்லிக்கட்டில் உன் கொடுக்குற காரு பைக்கு நீ கொடுக்குற எந்த இளவும் எங்களுக்கு வேணாம். வந்திருக்க வீரனை வந்து பாரு. ஒரு காளை உரிமையாளர்களை மருத்துவ ரீதியாக எங்களை வந்து காப்பாத்து. கண்ணளந்து கையளந்து காலந்துடுறான், கோடி கோடியா பணத்தை கொண்டு கொட்டுறான். அந்த கொற்ற இடத்துல அந்த மருத்துவ ரீதியாக உயிரிழந்தவர்களுக்கு குடும்பமா தலா ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடு. தாய் இழந்து போய் நிற்கிதுல, ஓ விழாவில் பங்கேற்க கூட தானே வந்திருக்கான். அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பாதுகாக்கத்தானே அந்த வீரன் அடக்க இறங்கியிருக்கான். அந்த வீரனுக்கு நீ என்ன கொடுத்த? ஒரு நாள் எட்டி பார்த்தது உண்டா? இல்ல களத்துல வந்து உங்களுக்கான அந்த மரியாதைகள் கொடுக்கப்படுதா? இப்போ மாடுபிடி வீரர்கள்னு சொல்லிட்டு நீங்க பெருமையா வீரர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. மாடுபிடி வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீரர்ன்ற அந்த வார்த்தைக்கான மரியாதைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுதா? அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் பிரதர், நம்ம வந்து ஒரு பிரபலமாக இருக்கோம் அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு அந்த மரியாதை கிடைக்குதுன்றக்காண்டி சக வீரனுக்கு அந்த மரியாதை கிடைக்குன்னு சொல்லி தினநாள் நம்ம வந்து போராடிக்கி இருக்கோம். 3 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழா, ஜல்லிக்கட்டு திருவிழா மதுரையில், இந்த 3 நாட்களுக்கு அந்த மாடுபிடி வீரர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் அவங்க இருக்காங்க 3 நாளைக்கு. மற்ற நாட்கள், மற்ற 362 நாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? பொதுவாகவே நம்மளுக்கு வருடம் பொழுது ஒரு ஜல்லிக்கட்டு தான். அதில் 3 நாள் உலகத்தில் ஆகச்சிறந்த உலகத்தில் கடைக்கோடி மனிதர்களையே எங்களுடைய மதுரையுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமானது ஜல்லிக்கட்டானது இன்னைக்கு மதுரையில் பிறந்தது தான் ஜல்லிக்கட்டு, மதுரையில் உருவானது அந்த ஜல்லிக்கட்டு. இன்னைக்கு அந்த தென் தமிழகத்தில் வட தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய காரணம் நம்ம ரோல் மாடலாக இருக்கும். மதுரை ஜல்லிக்கட்டுனா மதுரை தான், நீ எங்கே போனாலும் போய் கேட்டுக்க அப்படின்றது தான். இப்போ இல்லை, கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் இதில் இருந்து பழமையாக நடந்துட்டு வர ஜல்லிக்கட்டு. ஆனால் நம்மளை பார்த்து இன்னைக்கு மதுரையை பார்த்து ரோல் மாடலாக இன்னைக்கு எத்தனை ஊர்கள் நடத்திட்டு வராங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம்தான், மதுரைக்கு பெருமை. மதுரையில் ஒரு பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டை பிறந்த ஊரை இன்னைக்கு தென் தமிழகத்திலேருந்து வட தமிழகத்திலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த ஜல்லிக்கட்டை அதை நடத்திட்டு வராங்கன்றது மதுரைக்கு பெருமை தான். மதுரையில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜல்லிக்கட்டு நடந்த இடத்துல இன்னைக்கு அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம்ன்றது மதுரையுடைய ஒட்டி இருக்கக்கூடிய சிறிய கிராமங்கள். அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரைக்கான பெருமையை தான் நாங்கள் நினைக்கிறோம். ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த வீரம் விவேகம்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து விளம்பரங்களும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இப்போது வீர தமிழச்சிகள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த களத்தில் பார்த்தீங்கன்னா களத்தில் அவங்க வந்து மாடு பிடிக்க வராங்க, வரல 2வது விஷயம். ஆனால் அந்த மாடுகளை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எதன் அடிப்படையில் வந்து இப்போலாம் பெண்கள் வர்றதை எப்படி பார்க்குறீங்க? பெண்கள் வர வேண்டியதான், வரவேற்கணும். பெண்கள் வராங்க, திருநங்கை வராங்க, எல்லா பேர்த்தையும் வரவேற்கணும். திருநங்கையில் தன்னுடைய அக்கா அது தங்கச்சி போல் அவங்கள நம்ம நேசிக்கிறோம். அவங்களாம் வந்து நம்ம அரவணைக்கணும். திருநங்கையெல்லாம் கண்டிப்பாக தமிழகத்தில் இன்றைக்கி ஒரு திருநங்கை வராங்கன்னா ஜல்லிக்கட்டை கொண்டு வராங்கன்னா வரவேற்கணும். பெண்கள் வராங்கன்னா வரவேற்கணும். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டில் வந்து இந்த டைட்டில் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறானது. அப்போ வீரத்தமிழச்சின்னு அவங்க சொல்ல வராங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்னைய பெற்ற தாய் யார்? ஒட்டுமொத்த காளை வளர்த்து வீட்டில் வந்து வீரமாக ஆளாத்தி எடுத்து போருக்கு சென்று வாடாமான்னு சொன்னது யார்? ஒட்டுமொத்த காளை உரிமையாளர்கள் தென் தமிழகத்தில் எத்தனை காளை வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு காளை வளர்க்கக்கூடிய வீரர்கள் வீட்டிலையும் காளையுடைய அந்த காளை வளர்க்கக்கூடிய அந்த தாய் பெற்ற ஒரு காளை உரிமையாளருடைய தாயுமே வீரத்தமிழச்சி தான். இப்போ எத்தனையோ காளைகளை பிடிச்சிருக்கேன், என்னை போல எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க. பெற்ற அந்த வீரனை பெற்ற யாரு? வீரத்தமிழச்சி தானே. அப்போ அந்த வீரத்தமிழச்சின்றதை எல்லா பேத்துக்கும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். சில பேத்துக்கு இப்படி டைட்டில் கொடுக்கறது
மிகப்பெரிய ஒரு இது வந்து தவறானது. எல்லா பேத்துக்கும் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களுடன் வந்து உரையாடினதில். நீங்கள் இன்னும் இந்த கலாச்சாரம் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் பல காளைகளை வந்து நீங்கள் வளர்த்து அதை வந்து ஜல்லிக்கட்டில் களமாட விடணும். பல்வேறு இளைஞர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவங்களையும் ஜல்லிக்கட்டு களத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய வீரர்களாக பார்க்குறதுக்கு என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி. இன்னும் சிறிது நாட்களில், குறிப்பாக சொன்னால் பொங்கல் தினத்தன்று ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் நடைபெறப் போகிறது. அந்த போட்டியை காண்பதற்காக உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவராக காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.